சூப்பரா இருக்கு. மெசேஜ் ஏதாவது இருக்கா? என்ன மெசேஜ் இருக்கு? கொட்டுக்காளி ஆக்சுவலாக ஜாதி தான் ப்ரோ. அந்த இன்னும் அந்த கிராமத்து பக்கம்லாம் வேற கேஸ்ட் லவ் பண்ணா இருக்கும். அது ட்ராவல் மாதிரி காமிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்டாக இருக்குது. மியூசிக் இல்லாமல் நல்லா இருக்கு. லாக் எங்கேயாவது ஆகுதா? இங்க ப்ரோ இல்லை, இந்த மாதிரி படம் பொறுமையாக தான் போகும். நல்லா இருக்கு. லேக்ல கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். பேஷன்ஸ் தேவைப்படும். நல்லா இருக்கு. சூரிய ஆக்டிங் சூரி பஜாரா நடிச்சது நல்லா இருந்தது. என்ன மெசேஜ் இருக்கு படத்துல? ப்ரோ இந்த படத்தில் மெசேஜ் அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, நல்லா இருக்கு நல்லா இல்லை மெசேஜ் என்ன சொல்றேன், என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி நான் இது பண்ண விரும்பல, ஸ்பாயில் பண்ண விரும்பல. இண்டிபெண்டன்ஸ் சினிமா அப்படி ஒன்று வருதுங்கிறப்ப அதை நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். அதுதான் நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த படத்தை வந்து எல்லாம் பாருங்க. காமன் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கும் ப்ரோ. ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். அந்த படத்தில் மியூசிக்கும் இல்லை. ஆக்சுவலாக மியூசிக் இருந்தால் தான் வந்து ஒரு படம் நல்லா இருக்கும்ல. அப்படி இருந்தால் தான் வந்து எமோஷன்ஸை கூட்டி நமக்கு அந்த ஒரு சீனை அந்த ஒரு இதை புரிய வைக்கணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள் ஆகும். சூரிய ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே வந்துட்டு அதான் ஒரு வினோத் ராஜோட சொந்தக்காரங்க நடிச்சாதான் சொன்னாங்க. அவங்களோட இதுவுமே வந்து நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு ஊர் சைடு நடக்கிற ஒரு கதையை காமிக்கிறப்ப இருக்கிறவங்க வச்சு எடுத்தா தான் ரொம்பவே ரியல் ஆத்தன்டிக்கா இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம், தனியா பார்க்கலாம், பேச்சுலரா பார்க்கலாம், யாரும் வேணாலும் பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் சினிமா வரப்ப எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம், பார்க்கலாம். அதான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கு ப்ரோ. பெபிள்ஸ் மாதிரி தான் ஒரு ஜேர்னியை எம்பார்க் பண்ணி பெபிள்ஸ்ல ஒரு பையன் அவன் அப்பா கூட எந்த ஜேர்னியை நோக்கி போவானோ அதே மாதிரி இதுல ஒரு ஜேர்னியை கொண்டு போறாங்க. நடுவில் அப்டக்கிள்ஸ் என்னெல்லாம் வருதோ, பெபிள்ஸ் என்ன ஃபெமினிசம் பத்தி பேசிச்சோ அதே தான் இந்த படமும் பேசும். வேற எக்ஸ்டெண்ட் அதான் டேரக்டர் வந்து ஃபெமினிஸ்ட் நல்லா தெரியுது. ஏன்னா பெபிள்ஸ் பார்த்ததுமே தெரிஞ்சு. பெபிள்ஸோட எண்டிங்ல ஒரு அந்த லேடி அந்த மேன் எவ்வளவு கஷ்டப்படுறானோ, ஐ மீன் கஷ்டப்படுறான் இந்த சென்ஸ் எவ்வளவு கோவமா இருக்கானோ, அந்த லேடி வந்து ஒரு தண்ணி பிடிக்க கூட அந்த கிராமத்துல வழி இல்லாம, அந்த ஃபெசிலிட்டி கூட இல்லாத ஒரு கிராமத்துல அந்த ஆம்பளை எப்படி இருக்கான், பெண் இன்னும் எப்படி இருக்காங்க, அதே மாதிரிதான் இந்த படம். சாரி, பிடிக்கும். பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. மேக்கிங்கே நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. மெசேஜ் வந்து ஸ்பெஷல் ப்ரோ. இந்த மாதிரி லைக் சொன்ன அது பெரிய ஸ்பாயிலர் தான். இந்த மாதிரி விஷயத்தை நம்பாது நம்ம கையில தான் இருக்குதுன்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. படம் டியூரேஷன் ரொம்ப கம்மி தான், 1.5 hour தான். பட் எந்த அளவுக்கு ஈக்குவலாக ஸ்க்ரீன் இது கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி நல்லா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். இல்லை இந்த படம் மேக்கிங்கே வந்து லைக் எப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். லைக் நம்ம பார்க்குறது தான், நம்ம கண்ணில் பார்க்குறது எல்லாமே அந்த மாதிரி தான் மேக்கிங் ஸ்டைலும். அதில் லேக்ல எதுவும் சொல்ல முடியல. ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த மாதிரி படம்லாம் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணணும் ப்ரோ. இந்த மாதிரி படம்லாம் வந்து நம்ம இந்தியன் சினிமாவில் ரொம்ப கம்மி தான் சொல்லலாம். லைக் தெலுங்குல ஒரு படம் பண்ணாங்க சினிமா பண்ணிட்டு இதே மாதிரி. பட் வேற கதை, அது பெருசாக பேசினாங்க. பட் அதே மாதிரி இந்த மாதிரி படமும் தமிழப்ப நல்லா இருக்கும். லைக் கடைசி விவசாயம் மாதிரி இந்த படமும் விட்டுருந்தா வேலைக்கு ஆகாது. நல்லா படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. அது ஊர் சைடில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. காலேஜில் அந்த பயத்தில் இதாகிறது தான் ப்ரோ கதை. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்குண்ணா. மெசேஜ் என்னன்னா, லவ் வந்துட்டு ஒரு பொண்ணு பண்ணுது. கடைசியில் கதையை வந்துட்டு ஒரு மாதிரி கிளீஷியாக முடிச்சிருக்காரு. உங்கள் கையில் விட்டுருங்க அப்படி சொல்கிறாரு. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எமோஷன் அவ்வளோவா கன்வே பண்ணல. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த பெபிள்ஸ் ஒரு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார் பெபிள்ஸ். அதில் இருக்க மாதிரி நிறைய லாங் ஷாட்ஸ் எல்லாம் வச்சு நல்லாவே கதை சொல்லியிருக்காரு. பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா படம். நல்லா ஃபேமிலியோடய பார்க்கலாம்.